ஸோ இது கணக்கு தான். ஒரு எஸ்டேட்டின் 4/5 பகுதியானது 16,08,000 ரூபாய் அப்படின்னா அந்த எஸ்டேட்டின் 3/7 பகுதி என்னன்னு கேட்குறான். 4/5 பகுதியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,08,000 ரூபாய் அப்படின்னா அதே எஸ்டேட்டோடைய ஒரு தோட்டம்னு வச்சுப்போம், 3/7 பகுதியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்டேட்டோட மதிப்பு வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், எக்ஸ். அப்போது அந்த எக்ஸோடைய 4/5 பகுதியோட மதிப்பு 16,08,000 ரூபான்னா இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4ஆல் அடித்தோம்னா 4 4 4 2 அந்த 3 0 அப்படியே போட்டுங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5ஆல் அப்படி மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன வரும்? 0 0 0 5 2 10 1 5 4 20 21. ஸோ அப்போ இந்த எஸ்டேட்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 22,10,000 ரூபா வந்துடும். கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் 3/7 பகுதி என்னன்னா 3/7 இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சோம். 3/7 இன்ட்டு 24,000 வந்துருச்சு. சரி, இப்போ அதை அடித்தோம்னா என்ன வருது? 3 90,000. இதுதான் கேள்வி. 3/8 என்பது 1/12 எத்தனை பகுதின்னு கேட்குறாங்க. மூணு பை எட்டு என்பது 1/12 எத்தனை பகுதின்னு சொல்லு. சரி, இப்போ இது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இதோடைய எத்தனை பகுதி தான் இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ 1/12 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3/8. இந்த 1/12 எத்தனை பகுதியாக பிரித்தோம்னா நமக்கு 3/8 கிடைக்கும்ன்றதான் கேள்வி. அப்போ எத்தனை பகுதியாக பிரிக்கின்றது எனக்கு தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஆகிடும் அப்படின்னா 1/12 எக்ஸ்ன்னு ஆகிடும். இந்த 12 அப்படியே கீழே வந்துடும். இப்போ இந்த சைடு 3/8ன்னு வரும். 4 3 4 2. அப்போ எக்ஸ் வந்து இந்த 3 இந்த சைடு அனுப்பிட்டோம்னா 9/2. அப்போ 1/12 9/2 பகுதியாக பிரித்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3/8ன்னு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 100 மாணவர்கள் உள்ளனர். அவர்களிடையே ரூபாய் 312 பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். பங்கிடப்படுகிறதுன்னு போடுறாங்க. ஓகேவா? எப்படின்னா ஒவ்வொரு மாணவருக்கும் 3.6 ரூபாயாகவும் ஒவ்வொரு மாணவிக்கும் 2.4 ரூபாயாக கிடைக்க மாணவியரின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 100 பேர் மாணவிகள் இருக்காங்க. எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள்னு சொல்லவே இல்லை. ஆனால் 312 ரூபா இருக்குது மொத்தமாக. அதை வந்து அவங்க அதாவது மாணவிகளிடையே பங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எப்படி பங்கிடுறாங்கன்னா, ஒரு மாணவருக்கு தலா 3 ரூபாய் 60 பைசா கிடைக்கணும். மாணவிகளுக்கு தலா ரூபாய் 2 ரூபாய் 40 பைசா கிடைக்கும். இப்படி பிரித்தோம்னா எத்தனை மாணவிகள் அதில் இருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. இது 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 100 மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாணவிகள். இதில் எனக்கு எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மாணவர்களை எக்ஸ்ன்னு வச்சேன்னா மாணவிகள் 100 மைனஸ் எக்ஸா. மாணவர்கள் எக்ஸ்ன்னா 100ல் எக்ஸை கழிச்சா மாணவிகள் வந்துடுவாங்க. அவ்வளோதானே? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 312 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாணவருக்கும் 3 ரூபாய் 60 பைசா கிடைக்குதுன்னா எத்தனை மாணவர்கள்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ் இன்ட்டு 3.6 ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு
2.4. இப்படி பிரித்தோம்னா என்ன வருது? 312 ரூபா நமக்கு கிடைக்குது. 3.6x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 240 மைனஸ் 2.4x. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 1.2x ப்ளஸ் 240 312ன்னு வந்துடும். இப்போ இந்த 240 இந்த சைடு எடுத்துன்னு வந்தால் என்ன வரும் பாருங்க. 72 1.2x வந்துருச்சா? இப்போ எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ 1.2 இருக்கிறதுனால ரெண்டு சைடும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். ஏன்னா அந்த டெசிமல் தசம பின்னம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறதுக்காக 12xன்னு வரும், இங்கே 720ன்னு வரும். அப்போ 12 அடித்தோம்னா 60 வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 60. அப்போ எக்ஸை வந்து யாருன்னு எடுத்திருக்கோம்? மாணவர்கள் எடுத்திருக்கோம். அப்போ 60 மாணவர்கள். ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்கு? எத்தனை மாணவிகள் தான் கேட்டிருக்கு. மாணவிகளுக்கு 100 மைனஸ் எக்ஸ், 100 மைனஸ் 60 40 மாணவிகள். ஆன்சர் 40 மாணவிகள். சரி, இந்த கேள்வி இருக்கட்டும். இப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது? இன்னொன்று 4 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இல்லையா? இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 35, பி 60, சாரி பி 40, சி 60, டி வந்து 65 அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு பாய்ஸ்க்கு 3.6, கேர்ள்ஸுக்கு 2.4 அப்படின்றது கொடுத்துருக்கு. உங்களுக்கு மொத்தமாக என்ன வரணும்னா 312ன்னு வரணும் இல்லையா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 35 அப்படின்ற ஆப்ஷனை எடுத்து செக் பண்ணுறேன். அது எதுக்குன்னா மாணவிகளுக்கு செக் பண்ணுறேன். அப்போது இந்த 5 இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தமே கடைசி இலக்கம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடைசி இலக்கம் 0 வந்தால் அதுக்கு முந்தின இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ 5 இருக்குன்னா அது வந்து மாணவிகள் எத்தனைன்னு தான் கேள்வி கேட்டிருக்கு. அதனால் அந்த 4 ஆப்ஷனுமே மாணவிகளை தான் குறிக்கும். ஸோ அப்போ இந்த மாணவிகளுக்கு எவ்வளோ மதிப்பு? 2.4. அதில் கடைசி இலக்கம் வந்து 4. இப்போ 5 நாள் என்ன வரும்? 20 அப்படின்னும் போது கடைசி இலக்கம் 0 அப்படியே வச்சுங்க. இப்போ கேர்ள்ஸ் 35னா பாய்ஸ் எவ்வளோ வரும்? 65. ஏன்னா மொத்தம் சேர்த்து 100 பேர். அதுலேயும் லாஸ்ட் வந்து 5 தான் இருக்கும். 5 6 30 ப்ளஸ் 0. 0 ப்ளஸ் 0 என்ன வரணும்? 0. கடைசியில் வந்து 2 இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னும் போது 65ன்ற ஆப்ஷனும் வராது. அதை தான் நான் இப்போ எடுத்தேன். 65 35ன்னு பேராக எடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு 40 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 40 வந்து எதுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம்? இதுக்கு. அப்போது 0 வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நம்பர் எடுக்க சொன்னேன். 4, அங்கே ஒரு 4 இருக்குது, என்ன வரும்? 16னா அப்போ கடைசி இலக்கம் மட்டும் என்ன? 6 ப்ளஸ் 60 போச்சுன்னா அப்போ ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? 40 போச்சுன்னா 60 பேர் இருப்பாங்க. 60ல் 0ன்றது கடைசி இலக்கம் இருந்தால் அதுக்கு முந்தின நம்பர் எடுக்க சொன்னேன். 6, இந்த 6 பேருக்குன்னா என்ன வரும்? 6 6 என்ன? 36னா அதோட கடைசி இலக்கம் 6. 6 6 கூட்டினா என்ன வரும்? 12. அதோட கடைசி இலக்கம் என்ன? 2. 2 2 மேட்ச் ஆகுதா? அப்போ ஆப்ஷன் என்ன? 40. நீங்கள் 60க்கு போட்டிங்கன்னா வராது. இப்போ நம்ம 60 வேணால் போட்டு பார்ப்போம். 60 வந்து கேர்ள்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கடைசி 0 வந்து 6 நாள் 24 4. அப்போ மீதி இருக்கிறது 40. அப்போ இந்த 40 வந்து 6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6 நாள் 24 4. 4 4 8. கடைசி இலக்கம் 2 தான் வருமே தவிர 8 வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் 40. ஸோ ஆப்ஷன்லேருந்து போகிறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த கணக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்துறது. எக்ஸாமில் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம இந்த டெரிவேஷன் பண்ணோன்னா 1 நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு 3 கணக்கு நீங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். இது எப்போனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும்.